வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஜவானு முல்லை பூவும் அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்தி எல்லாம் பேசாம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் பாத்தீங்கன்னா அரிஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா பே ரிலேட்டட் கண்டென்ட், அது மட்டும் இல்லாம வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை முடிஞ்ச அளவுக்கு நேர்ல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ற அளவுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சேனலுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழேயும் இந்த வீடியோக்கு நடுவுலையும் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மொதவாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பை சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே மிலிட்டரியில இருந்து வந்துட்டு இருக்க கீரபா தான் காட்டுறாங்க. இவர் பாத்தீங்கன்னா மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு சொந்த ஊர்ல ஏதாச்சும் தொழில் பண்ணி போச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா கீரனை பத்தி காட்டுறாங்க. கீரனை பத்தி சொல்லணும்னா அவங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படி டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரர் வந்திருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா 7வது படிக்கிற ஒரு பையனை கைங்கலமா புடிச்சு தூக்கிட்டு போறாரு. நம்ம எதுக்கு இவர் இந்த பையனை கூட்டிட்டு போறாரு அப்படின்ட்டு கீரன் பின்னாடியே போயிட்டு அங்க இருக்கிற பிரின்சிபல் ரூம்ல போய் பாக்குறாங்க. அந்த பையனை வச்சுட்டு பிரின்சிபல் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பையன் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க பார்க்க வேண்டிய ஒரு படத்தை வாட்ஸ்அப்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கானா. இது பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் மூலமா இவங்க புடிச்சு இந்த பையன் கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை நீ எங்க இருந்து டவுன்லோட் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, நான் டவுன்லோட்லாம் பண்ணல, எங்க அப்பாவோட வாட்ஸ்அப்ல இருந்துச்சு, நான் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த பையன் சொல்லிட்டு போறான். இந்த விஷயத்தை கேட்டு இந்த போலீஸ்காரர் என்ன சொல்றானா, இப்ப இருக்கிற பெற்றோர்கள் தான் அவங்க பசங்க கெடுக்கிறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கிரண் தான் பொண்ணு கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன அடுத்தது இந்த பொண்ணு படிக்கிறதுக்காக ஒரு மியூசிக் டீச்சரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அவரு பாத்தீங்கன்னா பாட்டுலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு வேலை முடிச்சிட்டு கரெக்டா கிரண் ஹஸ்பண்டும் வராரு. இவரு பாத்தீங்கன்னா மிலிட்டரியில இருந்து வந்ததுக்கு அடுத்தது ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு பாத்தீங்கன்னா இந்த பாட்டு டீச்சரை சுத்தமா பிடிக்காது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவரு தான் பொண்டாட்டி மேல சந்தேகம் படுறாரு. என்னன்னா இவரு மிலிட்டரியில இந்த டைம்ல இந்த பொண்ணு வேற யாருக்கூடயாச்சும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து போல அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாரு. அது மட்டும் இல்லாம தான் கிட்ட பணம் கிடையாது, நான் ஒரு வசதியான அப்பம் கிடையாது அப்படின்றனாலதான் அம்மா பொண்ணு 2 பேருமே சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு பிடிக்காத விஷயங்களா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு அதிகமா சரக்கு அடிக்கிற ஒரு ஆசாமி கூட தான். இப்போ பாத்தீங்கன்னா வீட்டுல அவருக்கு செம்மையா துரும்பல் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்க வீட்டுல முல்லைப்பூ இருக்கிறதா அவர் நோட் பண்றாரு. முல்லைப்பூனாலே ஹீரோக்கு சுத்தமா ஒத்து வராது, எப்ப பார்த்தாலுமே தும்பிட்டு இருப்பாரு. ஆனா கிரணுக்கு என்ன பண்றாங்க, அந்த பூவை தூக்கிட்டு பெல்ல போடுற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கல்யாணம் நடந்த அன்னைக்கு கூட முல்லைப்பூவை தான் மேடையில கிரண் வச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ கூட ஒரு தும்பிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வீட்டுல இருக்கிறது போர் அடிக்கிறனால அப்பப்போ பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் மீட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி மீட் பண்ணிட்டு சரக்கெல்லாம் அடிச்சிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மறுநாள் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை மீட் பண்ணி ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காரு. என் பொண்டாட்டி பாத்தீங்கன்னா யாரு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கான்ட்டு எனக்கு தெரியுது, அது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அவனோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன், எனக்கு கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப, அவ வாட்ஸ்அப்பை ஹேக் பண்றலாம் பெரிய விஷயம் கிடையாது, ஆனா அவங்களோட போன் நம்பர் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அதுக்கு ஒரு என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா உனக்கு அந்த போன் நம்பர் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா கிரண் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல ஒரு அதிகாரிக்கு என்ன பண்றாரு, இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட் நல்லா தான் இருக்கும், ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கெட்ட பக்கம், அந்த இன்டர்நெட்ல பல பேர் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாடம் நடத்திட்டு இருக்காரு. இது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, டீச்சருக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த போலீஸ்காருக்கு என்ன பண்றாரு, கீரை வேலை பார்த்துட்டு இருக்க அந்த பேங்குக்கு போறாரு. அங்க போன அடுத்தது, அம்மா நீங்க அந்த டீச்சரோட ஹஸ்பண்ட் தானே, உங்களை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இதனால பார்த்தீங்கன்னா கீரை சைக்கோ பிடிச்ச மாதிரி தான் பொண்டாட்டி மேல ரொம்ப சந்தேகத்தோட சுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கிரண் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண போறாரு. ஆனா கிரண் பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த முல்லைப்பூ வச்சிருக்காங்க, அது அவருக்கு ஒத்துக்கல அப்படின்றனால மூட் ஆஃப்ல போறாரு. இதனால பார்த்தீங்கன்னா கிரண் எல்லாம் இந்த பூவால தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை தூக்கி வெளில போட போறாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சரக்கு அடிச்சிட்டு மட்டையாய் படுத்துட்டாரு. கட் பண்ணா மறுநாள் இவரு திருப்பி வேலைக்கு போறப்போ ஒரு ஆன்ட்டி என்ன பண்றாங்க, ஹீரோவை லிஃப்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அந்த ஆன்ட்டி லிஃப்ட் கேட்காம ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ வீட்டை விட்டு போன அடுத்து உன் பொண்டாட்டி அந்த போலீஸ்காரன் கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. லிஃப்ட் கேட்டா லிஃப்ட் மட்டும் கேட்கணும், அதை விட்டுட்டு அடுத்தவங்க குடும்பத்தை பத்திலாம் பேசக்கூடாதுல்ல. இதனால ஹீரோக்கு என்ன பண்றாரு, ரொம்ப பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் ஹீரோனோட போன் நம்பரை எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சைக்கோத்தனமா அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து ஹீரோயினுக்கும் பிரின்சிபால் கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏதோ ஒரு அசைன்மெண்டா பசங்க எல்லாரும் ஒரு காம்படிஷனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, ஆன்லைன் கிளாஸ் தான் முடிச்சிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார்றாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஃப்ரெண்டோட அப்பா இறந்து போயிட்டாரு, அதுக்கு நீங்க போலி அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப அப்படியே சொல்லல, நான் எதுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவங்க ஹஸ்பண்டோட பேரு கெட்டு போக கூடாது அப்படின்றக்காக அந்த சாவு வீட்டுக்கு போறாங்க. அங்க போய்
போய் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுக்காரன் செத்து போனதாங்க அப்பா. ஆனா அதை பத்தி எந்த ஒரு கவலையும் படாம சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை பார்த்தும் கிரண் கோவப்பட்டு வந்து நேரா போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீ உன் ஃப்ரெண்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பீங்களா, அப்ப செத்து கிடக்குறான் பரதேசி சரக்கு அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு போறாங்க. இதனால ஹீரோக்கு வந்து பார்த்தா கோவம் வந்துட்டு உடனே போன் எடுத்து திட்ட போறான்னு சொல்லி பார்த்தா, ஏண்டா நான் பராம எல்லாரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்களா, என்ன தைரியம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. அடுத்த வந்து பார்த்தா ஹீரோட பொண்ணு வந்து ஒரு காம்படிஷன்ல கலந்துருக்காங்களாம், அதுக்கு வெளியூர் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாரு, பா போலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கூட்டிட்டு போறாரு. மறுநாள் வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்க, இவங்க போனதுக்கு அடுத்தது அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டி டீச்சர் வராரு. இத பாக்குற அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆமா பொண்ணு புருஷனு போனதுக்கு அடுத்து இந்த பாட்டி டீச்சர் எதுக்கு இங்க வரா அப்படின்ற மாதிரி டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து ஹீரோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, பொண்ணு அங்க விட்டுட்டு திருப்பி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பசங்க தங்குறதுக்கு தனித்தனி இடம் கொடுத்துருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த போலீஸ்காரருக்கு என்ன பண்றாரு, கிரண் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு செக்யூரிட்டி வேலை இருக்கு, நீங்க போறீங்களா, நிறைய சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் ஹீரோ லைட்டா கோவப்பட்டுட்டு, இருந்தாலும் அவர்கிட்ட அந்த கோவத்தை காட்டாம என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் பெல்ல இருக்கேன் சார், எனக்கு சிக்னல் கிடைக்கல, எதா இருந்தாலும் நான் வீட்டுக்கு போய் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்தா தான் பொண்டாட்டி கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் நீ என்கிட்ட எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு இருக்கனாலதான் நானும் உன் மேல கோவப்பட்டு இருக்கேன், முன்ன மாதிரி என்ன நீ நல்லா பாத்துக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா கிரண் வந்து லைட்டா டிப்ரெஷனுக்கு போறாங்க. அதுக்கு அடுத்து கிரண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போனை எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் குள்ள போகுது. அங்க போய் பார்த்தா வெறும் 18+ படங்கள், அதாவது அந்த மாதிரி படங்களா இருக்கு. அந்த விஷயத்தை கிரண் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியே பாக்குறாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்றாங்க, இந்த வெப்சைட் குள்ள போக கூடாது அப்படின்ட்டு அதை க்ளோஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா அந்த விண்டோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா லாக் ஆயிட்டு போல இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணவே முடியல. கிரண் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க, அவங்களால க்ளோஸ் பண்ண முடியல. சரின்ட்டு அவங்க பொண்ணு கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு கால் பண்ணி சொன்னா, அந்த பொண்ணுக்கு தெரியல நீ வீடியோ கால் பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கருமத்தை போய் நான் வீடியோ கால்ல காட்டுமா, போன போய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அது எப்படி அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓபன் ஆகுது. அதாவது இந்த வெப்சைட்ல நீங்க போய் உங்களோட சிஸ்டம் நாங்க ஹேக் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட 30,000 இருந்து 40,000 பணத்தை செலுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம் கிரண் வந்து பாத்தீங்கன்னா பயந்து போயிட்டு, இந்த ஸ்கூல்ல வந்து இந்த அவேர்னஸ் வீடியோக்காக ஒருத்தர் வந்து பேசிட்டு போனார்ல, அவருக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அச்சோ நான் வெளில இருக்கனே, என்னால இப்ப பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாளைக்கு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப, இல்ல நாளைக்கு ஹஸ்பண்ட் வந்துருவாரு, நீங்க எப்பயும் வந்து எனக்கு பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க, சரி மேம் கொஞ்ச நேரத்துல வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு கொற்ற மேல வந்திருக்காரு. உடம்பு ஃபுல்லா நனைஞ்சு போயிருக்கு. மேம் நனைஞ்சு போயிட்டேன், கொஞ்சம் துணி மாத்திரம் ரூம் காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, கிரண் அவங்களோட பெட்ரூமை காட்டுறாங்க. அந்த நபரும் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து உட்கார்றாரு. அதுக்கு அடுத்து கிரணோட ட்ரெஸ் நனைஞ்சிருக்கின்றனால போய் நீங்க ட்ரெஸ் மாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்குள்ள இந்த பாப் அப் நான் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஹீரோனும் தாயக்கத்தோட ஒரு மித பயத்தோட போறாங்க. ஏன்னா முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் வீட்டுக்குள்ள புதுசா இருக்காரு. அக்கம் பக்கத்துல பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவங்க நைட்டி போட்டிருக்காங்க, அடுத்து வேற நைட்டியோ இல்ல ட்ரெஸ் மாத்தினா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அப்படின்ற மாதிரி அவங்க பயந்துட்டே போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. ட்ரெஸ் மாத்திட்டு இருக்க எல்லாத்தையுமே இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா கேமரா மூலமா பாத்துட்டு இருக்கான் கம்ப்யூட்டர்ல. இவன் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்து ட்ரெஸ் மாத்த போனால போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா கேமரா செட் பண்ணிட்டு வந்திருக்கான் மொபைல்ல. அது மூலமா இங்க எல்லாமே வெப் ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டான் ஹீரோனும். அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நீ பண்ணுட்டு நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியும், ஒரு பொறுப்பான வேலையில இருந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எனக்கு வந்து டீச்சரா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆசை, ஆனா அந்த நடக்காம போயிட்டு நீங்களும் டீச்சர் தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு கடுப்பேத்து தான் அவங்க கிட்ட திட்டுறாங்க. பட் இருந்தாலும் அவன் என்ன பண்றா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனை தொட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நெட்ல விட்டுரும் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த நேரத்துக்கு அந்த வீட்டுக்கு வராரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு நீ மாட்டின அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நான் பின் பக்கமா தப்பிச்சு போயிடுறேன், இல்லைன்னா உங்க ஹஸ்பண்ட் நீ நானும் மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி இது இவங்க ரெண்டு பேரும் கலத்தரப்புல இருக்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த சொல்றாங்க, நான் எதுக்குடா வந்து உன்னை பேக் சைடு அனுப்பணும், நான் என்ன தப்பு பண்ண சொல்லு, என் புருஷனுக்கு எனக்கு சண்டை இருக்க தான் செய்யும், ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா தான் இருந்தோம், நீ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ற, பசங்க அந்த மாதிரி படம் பாக்குறாங்க, பான் பாக்குறாங்க, அப்படி பாக்குறாங்கன்னு சொல்லி அவங்க மனசை வந்து பாத்தீங்கன்னா நீ மாத்த முயற்சி பண்ண, ஆனா நீயே வந்து ஒரு குடும்பத்தோட பொண்ணோட போட்டோ எல்லாம் எடுக்கிறேன், உனக்கு வெக்கமாலே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தா அவங்க கணவர் வெளில இருந்து கேட்டுட்டு, என் பொண்ணாட்டி ரொம்ப நல்லவதான், நான் தான் தப்பா நினைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து ஒரு கதவை தட்டுறாரு. கதவை துரத்துக்கு அடுத்தது அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணவர் என்ன சொல்றாரு, சார் நீங்க இல்லா நேரத்துல உங்க பொண்டாட்டி என்ன கூட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க சார், என்ன சார் பொண்டாட்டி இவங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப அவர் கோவந்த ஒரு விஷயத்த சொல்றாரு, ஏண்டா என் பொண்டாட்டியை பற்றி கேங்கிட்டே தப்பா சொல்றியா, நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் ஒட்டு கேட்டு தான் வந்துட்டு இருக்கேன், எது என் பொண்டாட்டி ஒன்னு அப்படி இப்படி இருக்குன்னு கூட்டாளா, ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்க கேவலமான நீ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவன் கையில வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி வச்சு மிரட்டுறாரு, இந்த இடத்த விட்டு பெரிய இல்லனா உன போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதோட நிக்காம போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு அவருக்கு தண்டனை எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி கிரனோட பொண்ணுக்கு என்ன பண்றாங்க, லேப்டாப்ல ஏதோ பாத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த கிரனுக்கு என்ன பண்றாங்க, இன்டர்நெட் நல்லதுதாமா ஆனா ரொம்ப நல்லது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெட் ஆஃப் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட
போயிட்டு முன்ன பேர் என் மேல சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லி கேட்கறப்ப சேச்சே நான் எப்பயும் தெரிஞ்சுட்டேமா என் பொண்டாட்டி நல்லவன்ட்டு எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ அதுக்கு அடுத்ததா அரிசி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் வீடியோ கீழே கொடுக்குறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா.